டீச்சர்ஸ் 2023-24 கல்வியாண்டில் ஏற்கனவே ஏதாவது ஒரு பள்ளியில் படித்து முடித்துவிட்டு 2024-25 கல்வியாண்டில் தற்போது நம் பள்ளியில் சேர்ந்த மாணவர்களை எம்இஎஸ் வெப்சைட்டை நம்ம சரியாக என்ட்ரி செய்து வைத்திருப்போம். 2024-25 அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இஎம்ஐஎஸ் வெப்சைட்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. யூடேஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ட்ரி செய்வோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எம்இஎஸ் வெப்சைட்டில் 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கிளிக் பண்ணணும். 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வரும். இங்கே க்ரீன் கலரில் டவுன்லோடுன்னு இருக்கும். டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே எக்ஸலில் டவுன்லோட் ஆகிரும். அடுத்து 7th ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணுங்கள். 7th ஸ்டாண்டர்டோட லிஸ்ட்டு டவுன்லோடை கிளிக் பண்ணணும். 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். இதே மாதிரி எல்லா கிளாஸுக்குமே நம்ம எம்எஸ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது மொபைலில் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது இங்கே டவுன்லோடு ஸ்கூல் நேமோடு இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய லிஸ்ட்டு எக்ஸலாக நம்ம ஓப்பன் ஆகும். நான் தெரியணுங்கிறதுக்காக வெறும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். மீதி ஸ்டூடெண்ட்ஸில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும். ஸ்டூடெண்ட்டோட தமிழ் நேம் வேண்டாம். அதனால் அதை செலக்ட் பண்ணுங்கள், ஹைட் பண்ணிடலாம். கிளாஸு, செக்ஷன், ஃபாதர் நேம் வேணும். ஆக்குபேஷன், எஜுகேஷன் தேவையில்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுங்க. மதர் நேம் வேணும். ஆக்குபேஷன் தேவையில்லை. ஸ்டூடெண்ட் நேமு, கிளாஸு, செக்ஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங், இது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். யூடேஸ் ப்ளஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மாடலில் இம்போர்ட் மாடல் அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணணும். இம்போர்ட் மாடல் நம்ம கிளிக் பண்ணோம்னா மேலே ப்ளூ கலரில் இம்போர்ட் யூசர் மேனுவல் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இம்போர்ட் வித்தின் ஸ்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். கோ கிளிக் பண்ணுங்கள். கோவில் பென் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. கெட் பென்னுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இதில் ஆதார் நம்பர், இயர் ஆஃப் பர்த் வேணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் இல்லை, இயர் ஆஃப் பர்த் இருக்குது, ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணலை. ஸோ கெட் பென் டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்மளால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா கெட் பென்னில் கிளிக் பண்ணி செக் பண்ணி ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி பென் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஆதார் நம்பர் இல்லைன்னா ட்ராப் பாக்ஸ் பார் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம டிசியோட வந்திருப்பாங்க. அந்த டிசியை பார்த்து இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ப்ரீவியஸ் ஸ்கூலோட டைஸ் நம்பர் போட்டு நம்ம செக் பண்ணணும். ஸ்கூலில் டைஸ் நம்பர் போட்டு செர்ச் கொடுக்கணும். செர்ச் கொடுத்தாலும் அந்த ப்ரீவியஸ் ஸ்கூல் பாரதி நர்சரி பிரைமரி ஸ்கூல் ப்ரீவியஸ் ஸ்கூலோட டீட்டெயில் தெரிஞ்சிடும். சப்போஸ் ப்ரீவியஸ் ஸ்கூலோட டைஸ் நம்பர் நமக்கு தெரியலை அப்படின்னா இங்கே ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர், பிளாக்கு சோழவரம், ஸ்கூல் நேம் தெரியும் பாரதி நர்சரி பிரைமரி ஸ்கூல். பாரதி நர்சரி பிரைமரி, பாரதி நர்சரி பிரைமரி 2 ஸ்கூல்ஸ் காட்டுது. நம்ம ஸ்டூடெண்ட் படித்த ஸ்கூலு பாரதி நர்சரி பிரைமரி ஸ்கூல். ஸோ அதை ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு செர்ச்சை கிளிக் பண்ணணும். செர்ச் கிளிக் பண்ணாலும் அந்த ஸ்கூலோட நேம் வந்துடும். நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய நேமு சாருஸ்ரீ. ஸ்டூடெண்ட் நேம் இங்கே நம்ம டைப் பண்ணோம்னா சாரி நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. சாருஸ்ரீங்கிற ஸ்டூடெண்ட்டு பாரதி நர்சரி பிரைமரி ஸ்கூல் தான் 5th படிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது இதில் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு ப்ரீவியஸ் ஸ்கூலு ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி செய்யும் போது லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படி அவங்க போட்டிருந்தாங்கன்னா தான் ட்ராப் பாக்ஸில் வந்திருக்கும். ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல்னு போட்டிருந்தாங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ணும்போது அதே ஸ்கூலே படிக்கிறாங்க போட்டிருந்தாங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வரும். அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ராப் பாக்ஸில் காட்டாது.
அதுக்கு இந்த மேலே உள்ள ஆரோ கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டு டீட்டெயில்ஸ் தான் வரும். இதில் கீழே லாஸ்ட் இது பாருங்கள், குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். இங்கே அந்த ஸ்கூலோடைய அந்த ஸ்டூடெண்ட் பென் நம்பர் தெரிஞ்சு இதில் போடலாம். பென் நம்பர் தெரியாதனால தான் நம்ம கெட் பெனில் போட்டு கண்டுபிடிக்க முடியும். பென் நம்பர் இல்லாதனால ட்ராப் பாக்ஸில் பார்த்தோம், ட்ராப் பாக்ஸில் அந்த ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட் காட்டலை. இங்கே பார்க்குறோம், இங்கே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணலை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம எம்இஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொஃபைல். அந்த இதிலேருந்து ஸ்டூடெண்ட்டுடைய நேம் காப்பி பண்ணணும். ஏன்னா எம்இஸ்லேருந்து தான் யூடிஎஸ் ப்ளஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எம்இஸில் எப்படி டேட்டாஸ் இருக்கோ, ஸ்டூடெண்ட் நேம் எப்படி இருக்குதோ அப்படியே ஃபாதர் நேம் மதர் நேம் இதில் எம்இஸில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம டைப் பண்ணணும். ஃபாதர் நேம், இங்கே ஃபாதர் நேம் செய்யணும்னா இங்கே டிக் போட்டுக்கோங்க. இதில் ஃபாதர் நேம் பேஸ்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து, மதர் நேம் போட்டு கண்டுபிடிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் போட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த பாக்ஸ் நீங்கள் டிக் போட்டால் தான் இங்கே டைப் பண்ண முடியும். இங்கே இதில் இதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நமக்கு மினிமம் 2 ஆச்சு. அட்லீஸ்ட் 2 ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் நீட் டு பி ஃபில்டு டு இனிஷியேட் த சர்ச் செக் பண்ணுறதுக்கு மினிமம் 2 டீட்டெயில்ஸாவது நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். இங்கே ஸோ நம்ம இப்போ டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் டிக் போட்டு 2 டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்தோம்னா சாருஸ்ரீயோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் ஆக்டிவ்னு இருக்குது, அதாவது அதே ஸ்கூலில் படிக்கிறாங்கங்கிற ஆக்டிவாக இருக்குது இதில். அதனால தான் இம்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் சர்ச் பண்ணும்போது கிடைக்கல, குளோபல் சர்ச்சில் பண்ணும்போது வந்திருக்கு. சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் எம்எஸ் எதுவும் தெரியல அப்படின்னு நீங்கள் அவங்க டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா மதர் நேமை கூட காப்பி பண்ணி இதில் மதர் நேம் நேராக டிக் போடுங்க. மதர் நேம் டைப்ஸ் பண்ணுங்கள். இந்த டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் ஃபஸ்ட்டு எம்எஸ்சில் இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் டைப் பண்ணிக்கிடணும். டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த 3ல் ஏதாவது 2 நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலை காப்பி எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணாலும் இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் போடும்போது டேட் ஆஃப் பர்த்தோடு இங்கே வந்துச்சு. இங்கே மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இங்கே போடலைன்னா இங்கே டேட் ஆஃப் பர்த் ஸ்டார்னு காட்டுது பாருங்கள். நமக்கு வேண்டியது ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பர். இங்கே ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு காட்டுது. நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய பென் நம்பரை காப்பி பண்ணிக்க. சாருஸ்ரீ ஸ்டூடெண்ட் நேம் கரெக்டு, சாருஸ்ரீயை காப்பி பண்ணிக்கோங்க. பென் நம்பர் சாருஸ்ரீயோட பென் நம்பர் காப்பி பண்ணிக்கிடணும். காப்பி பண்ணிவிட்டு இம்போர்ட் மாடலுக்கு போகணும். கோ கிளிக் பண்ணணும். பென் நம்பர் காப்பி பண்ண பென் நம்பரை பேஸ்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து காப்பி பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் பேஸ்ட்டு ஃபார்மெட்டில் ஸ்லாஷ் டேட் ஃபார்மெட்டில் டைப் பண்ணிவிட்டு கோ கிளிக் பண்ணணும். கோ கிளிக் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஆக்டிவ் அப்படின்னு ரெட் கலரில் வந்திருக்குது. கீழே பாருங்கள், இம்போர்ட் இஸ் நாட் அலவுடு, ப்ளீஸ் காண்டாக்ட் டு பிளாக் ஆர் டிஸ்ட்ரிக்ட் எம்ஐஎஸ் ஃபார் ஃபர்தர் கொரிஸ் இருக்குது. அதாவது இந்த ஸ்கூலு அங்கேயே ப்ரீவியஸ் ஸ்கூல்லையே இந்த ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, இன்னும் ட்ராப் பாக்ஸில் அனுப்பலை, அதனால தான் ஆக்டிவ்னு அப்படியே இருக்குது. இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லெஃப்ட் சைடு கொஞ்சம் ரைட் சைடு பாருங்கள், ஸ்கூல் காண்டாக்ட் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்கூலுடைய பிரின்சிபல் நேமு, காண்டாக்ட் நம்பர் இருக்கும். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கரண்ட் ஸ்கூலானது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாருஸ்ரீங்கிற ஸ்டூடெண்ட்டு எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, நீங்கள் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியில் உங்கள் ஸ்கூல் லாகின்ல ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியில் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ஸ்கூல் லெஃப்ட் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஃபோன் கரண்ட் ஸ்கூலானது ப்ரீவியஸ் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஒரு 2 டைம்ஸ் சொல்லுங்கள், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக செய்யலைன்னா மறுபடியும் நம்ம 2 தடவை ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நம்ம செய்ய சொல்லணும். சப்போஸ் அவங்க 2 வாரம் செய்யலை அப்படின்னா இங்கே பிளாக் எம்ஐஎஸ் நேம்னு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். இவங்க ப்ரீவியஸ் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி செய்ய சொல்லுவாங்க. ஆனால் எப்படினாலும் ப்ரீவியஸ் ஸ்கூல் தான் அந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல் லெஃப்ட் வித் டிசின்னு ஸ்டேட்டஸை போட்டு ட்ராப் பாக்ஸுக்கு அனுப்புனா தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ ஸ்கூலானது ப்ரீவியஸ் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பாக்ஸுக்கு அனுப்ப சொல்லணும்.
க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் ஸ்கூலுடைய ஹெச்எம்க்கு கரண்ட் ஸ்கூலானது ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்டை வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுமே ப்ரீவியஸ் ஸ்கூலு யூடிஎஸ் ப்ளஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மாடலில் அவங்களோட யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி 2014-15 கிளிக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணணும். கோவை கிளிக் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் கோ. 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். 5th ஸ்டாண்டர்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஷாரு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அவங்க வெளியில் அனுப்பணும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஷாரு ஸ்ரீ, பென் நம்பர். ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸில் அந்த ஸ்டூடெண்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஹையர் செகண்டரியில். ஆனால் இங்கே கிளாஸ் 5ன்னு இருக்குது. ஸோ இங்கே கிளாஸ் 5 எலிஜிபிள் பார் ப்ரொமோட்டர் கிளாஸ் அண்ட் செக்ஷனில் 6th ஸ்டாண்டர்ட். அதனால் இங்கே டிஸ்கண்டினியூன்னு இருக்குது. டிஸ்கண்டினியூ பிஃபோர் எக்ஸாமினேஷன் போட்டதுனால தான் இங்கே 5th ஸ்டாண்டர்டு. 8th வரைக்குமே ஆல் பாஸ். ஸோ இங்கே நம்ம ஸ்டேட்டஸை மாற்றணும். ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியில் இங்கே கரெக்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கிட்டு கரெக்ஷனை கிளிக் பண்ணணும். கரெக்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம் சாருஸ்ரீ. ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸில் இங்கே கிளாஸ் டு பி ப்ரொமோட்டில் 5th இருக்கு. ஆனால் நமக்கு இங்கே 6th வரணும். 6th தான் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பாதிலேயே போயிருக்கிறாங்க. அதனால் இங்கே ப்ரொமோட்டர் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் போட முடியாது. ப்ரொமோட்டர் பாஸ்ட் வித்தவுட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டால் 6th ஸ்டாண்டர்ட் வந்துடும். அந்த இப்போ அந்த ஸ்டூடெண்ட் 6th படிக்கிறாங்க. இல்லை நாட் ப்ரொமோட்டர்னு போட்டோம்னா மறுபடியும் 5th தான் செய்கிற மாதிரி வரும். ப்ரீவியஸ் ஸ்கூலானது இங்கே கிளாஸ் கரெக்டாக பார்த்து போடணும். கரண்ட் ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, பென் நம்பர், இப்போ அந்த ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னால் தான் அவங்க இங்கே கிளாஸை பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ண முடியும். டேஸு பாஸ்ட் வித்தவுட் எக்ஸாமினேஷன், அதனால் இங்கே மார்க் 0. 6th ஸ்டாண்டர்ட். இங்கே ஸ்டேட்டஸில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸ்கூல் ஸ்டேட்டஸில் கிளாஸ் 6th படிக்க போகிறோம், அங்கே 6th இங்கே ப்ரொமோட்டடு. லெஃப்ட் ஸ்கூல் மெயினாக ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்டேட் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணணும். அந்த ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ட்ராப் பாக்ஸுக்கு போயிடுவாங்க. இப்போ 5th ஸ்டாண்டர்டில் சர்ச்சில் சாரு இருக்காங்களா? இப்போ நம்ம மறுபடியும் இந்த சர்ச் பாக்ஸ் சாருஸ்ரீயை போட்டு பார்க்குறோம். இங்கே சாருஸ்ரீக்கு நேராக இங்கே ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசின்னு வந்துருச்சு. கிளாஸு 6th ஸ்டாண்டர்ட். ஓகே லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசின்னு வந்துருச்சுன்னா ட்ராப் பாக்ஸுக்கு இந்த ஸ்டூடெண்ட் போயிடுவாங்க. இப்போ கரண்ட் ஸ்கூலானது அந்த ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணிக்கிடலாம். ப்ரீவியஸ் ஸ்கூலானது இங்கே ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை ப்ரீவியஸ் ஸ்கூல் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணணும். கோவை கிளிக் பண்ணணும். கிளாஸு செக்ஷன் செலக்ட் பண்ணணும். கோ கிளிக் பண்ணணும். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செய்ய போகிறோமோ அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக ஆக்ஷனில் கரெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கரெக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணோம்னா கரெக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணி ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படின்னு என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணாங்க ட்ராப் பாக்ஸுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் ஸ்கூல் இந்த ஒர்க் பண்ணணும். இப்போ கரண்ட் ஸ்கூல் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூடிஎஸ் ப்ளஸில் ஸ்டூடெண்ட் மாடலை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணி யூஸ்னே பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும். கரண்ட் அகாடமிக் இயருக்கு போகணும். க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சுக்கு போகணும். நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதிலிருந்து காப்பி பண்ணி குளோபல் சர்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் டிக் போட்டு இது ரெண்டையும் டைப் பண்ணி சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் ட்ராப் பாக்ஸ் எண்டு செக்ஷன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆக்டிவ்னு இருந்துச்சு. ஆக்டிவ்னு இருக்கும்போது நம்மளால் ஆட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ப்ரீவியஸ் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்கூல் பிரின்சிபல் ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்டை ட்ராப் பாக்ஸ்க்கு அனுப்ப சொன்னோம். ப்ரீவியஸ் ஸ்கூல் அனுப்பிட்டாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் ட்ராப் பாக்ஸ் எண்டு செக்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா?
எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் 6th. இப்போ இங்கே இந்த ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர் காப்பி பண்ணணும். பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து. இம்போர்ட்ஸ் மாடலுக்கு போகணும். கோ கிளிக் பண்ணணும். பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த்தை பேஸ்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டோட பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிவிட்டு கோ கிளிக் பண்ணணும். கோ கிளிக் பண்ணும்போது இப்போ க்ரீன் ஆயிடுச்சு. எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் அட்மிஷன், இம்போர்ட் ட்ராப் என் செக்ஷன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஆக்டிவ்னு இருந்துச்சு, நாட் எலிஜிபிள். இப்போ எலிஜிபிள் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்டோடைய செக்ஷன், டேட் ஆஃப் அட்மிஷன், எம்இஸ் லிஸ்ட்டை பார்க்கணும். பி செக்ஷன் 3/7 அட்மிஷன் டேட்டு. பி செக்ஷன் 3/7/2024 அட்மிஷன் டேட் கொடுத்து இம்போர்ட் கிளிக் பண்ணணும். கன்ஃபார்ம்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட். இங்கே இம்போர்ட் மாடலில் கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் மாடலில் கோவை கிளிக் பண்ணணும். ஆதார் நம்பர் இருந்துச்சு, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் ஸ்டூடெண்ட் எம்இஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆதார் நம்பர் இருக்குன்னா கெட் பெண்ணை கிளிக் பண்ணி ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த் போட்டு நம்ம பென் நம்பர் கண்டுபிடிச்சி பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு தேடணும். சப்போஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா ட்ராப் பாக்ஸ் பார் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு போகணும். இதில் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக், ஸ்கூல் நேம் எல்லாமே டைப் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்டு ட்ராப் பாக்ஸில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ராப் பாக்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கண்டுபிடிச்சி பென் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இதில் இல்லை, ட்ராப் பாக்ஸில் இல்லை அப்படின்னா இங்கே ட்ராப் பாக்ஸில் தேடும்போது நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னா குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சை கிளிக் பண்ணணும். குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சில் ஸ்டூடெண்ட்டோட எம்இஸில் உள்ள மாதிரி எம்இஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட், ஏன்னா எம்இஸ்ல தான் யூடிஎஸ் ப்ளஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எம்இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலேயே இருக்கக்கூடிய அதே மாதிரி நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேமை காப்பி பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சில் இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எம்இஸ் வெப்சைட்லேருந்து ஸ்டூடெண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், இதில் கீழே உள்ள மூலம் ஏதாச்சும் 2 நம்ம செலக்ட் டிக் போட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்டோடைய நேம் பென் நம்பரோடு வந்துடும். இந்த பென் நம்பரை நம்ம காப்பி பண்ணணும். பென் நம்பரை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஆக்டிவாக இருக்குது ஸ்டூடெண்ட்டோட நேம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்குன்னா ஹோஸ்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹோஸ்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்கூலோடைய பிரின்சிபல் நேமும் காண்டாக்ட் நம்பரும் இருக்கும். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கரண்ட் ஸ்கூலானது ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை மாற்ற சொல்லணும். ஸ்டூடெண்ட் ரெட் கலரில் இம்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி பண்ணும்போது ஆக்டிவ் ரெட் கலரில் வருது. நாட் எலிஜிபிள், இம்போர்ட் இஸ் நாட் அலவுட் அப்படிங்கும்போது ரைட் சைடில் இருக்கிற ஸ்கூல் காண்டாக்ட் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டோடைய பிரின்சிபல் நேம், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, பிரின்சிபல் நேம், காண்டாக்ட் நம்பர் வரும். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கரண்ட் ஸ்கூலானது ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டை ப்ரீவியஸ் ஸ்கூல் லாகின்ல ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை ஸ்கூல் லெஃப்ட் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அப்படிங்கிறத அவங்க என்ட்ரி பண்ணி ட்ராப் பாக்ஸுக்கு அவங்க அனுப்பணும். அனுப்பிட்டாங்கன்னா இங்கே எலிஜிபிள் ஆயிரும், ஸ்டூடெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி இங்கே ஸ்கூல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூல் டேஷ்போர்டில் கிளாஸ் வைஸு ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பர்ஸ் இருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் 31 ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்கூல் டேஷ்போர்டில் 6th ஸ்டாண்டர்ட் 31, 6th B 30, 7th A 39. இந்த அப்ஸ்ட்ராக்டும் எம்இஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் சம்மரி, ஸ்டூடெண்ட் சம்மரியில் கிளாஸ் வைஸ், செக்ஷன் வைஸு ரோல் இருக்கும். இந்த சம்மரியும் எம்இஸோட ஸ்டூடெண்ட்ஸ் சம்மரியும் யூடிஎஸ் ப்ளஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சம்மரியும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய இதுஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு 6th ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணணும்.
6th ஸ்டாண்டர்ட் வந்துடும். இங்கே மேலே ஸ்கூலில் இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே பாருங்கள் டவுன்லோட் எக்ஸல் ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா எக்ஸலாக டவுன்லோட் ஆயிரும். இதில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டும் எம்இஸில் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அந்த நேம் லிஸ்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டிக் போடணும். யாரெல்லாம் நேம் இல்லாமல் இருக்கோ அவங்களெல்லாம் இம்போர்ட் பண்ணணும். அது மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே 7th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் எல்லாமே இங்கே டவுன்லோட் இருக்கும். இங்கே மேலே டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். எம்இஸ் வெப்சைட்லேயும் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த 2 நேம் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி யார் இல்லையோ அவங்கள இம்போர்ட் பண்ணணும். சப்போஸ் எம்இஸில் கரெக்டாக வைக்கல அப்படின்னா அட்மிஷன் கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை பார்த்து அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எம்இஸ் வெப்சைட்லேயும் கரெக்டாக இருக்கணும், யூடிஎஸ் ப்ளஸ்லையும் கரெக்டாக இருக்கணும். தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.